இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு வெறித்தனமான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஜெயிலர் 2 படத்த பொறுத்தளவுக்கு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜில இருக்கு. ஸோ இந்த படத்தில வந்து மெயினா வந்து நம்ம மோகன்லால், சிவராஜ்குமார், சுராஜ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ். ஜே. சூர்யா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஜாயின் பண்ணாரு. எஸ். ஜே. சூர்யா வந்து இந்த படத்தில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேத்துக்குமான இந்த ஷெட்யூல் அப்படின்றது கோவால எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்துடைய அந்த ஒரு ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள தான் எதிர்பார்த்துட்டு ஸோ நம்ம கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் வெறித்தனமா வந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த சக்ஸஸ் மீட்ல ஜெயிலர் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க புரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில ஃபண்டிங் இஷ்யூஸ் அண்ட் வந்து இந்த படத்தோட வசூலும் வந்து சரியா போல அப்படின்றதுனால, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட சக்ஸஸ் மீட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணாத போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்தளவுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு விஷயம் என்னன்னா, நம்ம ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் தான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சா இல்லையா? என்னதான் பண்றாங்க? சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சா இல்லையா? அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆனாலுமே சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரை தவிர்த்துட்டு மற்ற ஸ்டார் கேஸ்ட் போர்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவர் 173 படத்துக்கே ரெடி ஆயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து நம்ம ஜெயிலர் 2 படத்தில் மேசிவான ஒரு சாங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்பிபி அவர்களோட குரலை பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலியமா ரெடி பண்ணி நம்ம தேவுடா தேவுடா அண்ட் வந்து பல்லேலக்கா இந்த சாங் ரேஞ்சுக்கு ஒரு சாங்கை வந்து இறக்கணும். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடி சாங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இந்த சாங்கை வந்து ரெடி பண்ணியிருக்காரு அனிருத். ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா, இந்த சாங்கை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் ஷேர் ஆகும். ஸோ அந்த கிளிம்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு ஜெயிலர் 2 படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டுமே வரும்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.